நிறைய பேருக்கு அட்டை போட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அட்டை போடுறது ரொம்ப சிம்பிள் தான். எங்கள் பாப்பாங்க படிக்கிற ஸ்கூலில் கிளியர் ஷீட் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வெறும் கிளியர் ஷீட் மட்டும் நான் வச்சு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டிருந்தாலுமே இந்த கிளியர் ஷீட் மேலே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி படாது, நனையாது புக்கெல்லாம். இப்போ நான் புக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீளம் கரெக்டாக இருக்கும், அகலம் மட்டும் நமக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்த்து கட் பண்ணி புக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு மேலேயும் அந்த கிளியர் ஷீட் வச்சு கட் பண்ணிக்கணும். கீழே வந்து இந்த சைடு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி கேப் விட்டு நம்ம வெட்டிக்கலாம். வெட்டினதுக்கப்புறம் அதே அளவு பார்த்து கட் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக கட் பண்ணால் தான் நீட்டாக வரும். இந்த கிளியர் ஷீட் போடுறதுனால தண்ணியெல்லாம் படிச்சுன்னு நனைய மாட்டேங்குது, நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் ரெண்டும் சமமாக வச்சுட்டு நம்ம புக்ஸ் வந்து நல்லா உள்ளே இறுக்கி பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு விரலை இறுக்கி பிடிச்சிட்டு அந்த சைடில் வந்துட்டு புக்கு மேலே அட்டை இருக்குல்ல அதை எடுத்து அந்த சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கிளியர் ஷீட் வந்து உள்ளே நல்லா அழுத்தி விட்டுருக்கணும். அதே மாதிரி பின்னாடி சைடும் அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டுட்டு கொஞ்சமாக இப்படி தேய்ச்சி விடணும். நான் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா வெளியவே கிளியர் ஷீட் வரக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பின்னாடி சைடு இருக்கிறது இந்த ரெண்டு கார்னர்லேயும் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கணும். நான் சைடாக கட் பண்ணுற பாருங்க. அந்த கார்னரில் ரொம்ப கட் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கணும். இந்த கார்னர்லேயும் நல்லா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நாலு பக்கமும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா உள்ளே விட்டு அந்த அட்டையில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் நல்லா உள்ளே விட்டு நம்ம ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சிடணும். இந்த மாதிரி கிளியர் ஷீட் வந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதையும் உள்ளத்துலேயும் நல்லா பின் அடிச்சுக்கணும். இதே மாதிரி பின்னாடி சைடும் நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம புக்கை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சோம்னாவே அந்த கிளியர் ஷீட் தானாகவே அது வந்து மடங்கிடும். அதனால் உங்களுக்கு வந்து கிளியர் ஷீட் வெளியே வராது. நல்லா மடக்கினதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சுக்கலாம். அதிகமாக அடிக்க வேண்டாம். இந்த கார்னரில் ஒரு பின்னு அந்த கார்னரில் ஒரு பின்னு அடித்தாவே போதும், நின்றுக்கும். உங்களுக்கு தேவைன்னா உள்ளே வந்து டேப் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி மடக்கி நல்லா அப்படி புக்கை அழுத்தி விட்டிங்க, அது அப்படியே இருக்கும், நீட்டாக இருக்கும், கிளியவே கிளியாது புக்ஸும். இந்த சைடும் பேக் சைடும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி ஸ்டாப்லர் பின் வச்சு உள்ளே மடக்கி வச்சுட்டு ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சுக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் புக்கை வந்து நம்ம விரித்து பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே அடிச்சிருக்கிற ஸ்டாப்லர் பின் வந்து கையில் குத்தும், அதனால் வந்து அதில் ஸ்டாப்லர் பின்னில் வந்து நான் டேப் ஒட்டிக்கலாம். ஓகே, பாய்.